உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வந்த நிலையில் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து வாய்ஸ் ஆஃப் பீப்புள் பகுதியில் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மிகச்சிறந்த ஒரு நல்ல அமைச்சராகவே தமிழக அமைச்சரவையில் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மக்களுக்கும் நன்காகவே அறியும். இன்னும் அவர் இது பல கட்ட போராட்டங்களை தாண்டி இன்று விடுதலையாக இருக்கிறார். மீண்டும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றால் இன்னும் மக்களுக்காக நல்ல முறையில் உத்வேகத்தோடு உழைப்பார் என்பது எங்களை போன்ற பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. திருப்பி பதவியை கொடுத்து மறுபடியும் இதை பண்ணுன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி அமைஞ்சிடக்கூடாது. இவர் மேல எடுக்கிற ஒரு ஆக்ஷன் திருப்பி அடுத்த அமைச்சர்கள் அதை செய்யறதுக்கு பயப்படுற மாதிரியான விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். என்னைய கேட்டா திருப்பி அவருக்கு அந்த அமைச்சர் பதவி வழங்கக்கூடாது. நல்லா ஆக்டிவான ஒரு அமைச்சராக இருந்தார். அவருக்கு இது திரும்பவும் மறுபடி அமைச்சர் பதவி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கு. மக்களுக்கு இன்னும் விரைவாக செயல்படக்கூடிய ஒரு அமைச்சரில் அவரும் ஒருத்தர். அதனால் அவர் நல்லா அவருக்கு கொடுக்க வேண்டிய அமைச்சர் பதவி கொடுத்தா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். செந்தில் பாலாஜி அமைச்சரை விடுதலை பண்ணதில் சந்தோஷம். ஆனால் அவர் மறுபடி பதவியில் உட்கார்றதுன்றது தவறானது ஒரு செயல. அமைச்சர் அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். பதவியை கொடுக்க கூடாது. ஏன்னா தப்பு செஞ்சவங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு பொறுப்பை கொடுத்தோம்னா மீண்டும் தப்பு செய்யதான் தோணும். இளம் அமைச்சர் அவர் அரசினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுல அதிகாரிகளிடத்தில் நல்லா சிறப்பாக செயல்பட்டார். அதிகாரிகளிடத்தில் வேலை வாங்குறதா இருக்கட்டும், இல்லை அரசினுடைய திட்டங்களை மக்களுக்கு ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறதுல நல்லா சிறப்பாக செயல்பட்டார். அவர் மாதிரி ஒரு இளம் அமைச்சர் கண்டிப்பாக தமிழக அமைச்சரவையில் தொடர வேண்டும். செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனையோட விடுதலைங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு குற்றவாளி தான். அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கறது கண்டிப்பாக யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவர் ஒரு வருஷமா உடல்நலம் இல்லாமல் சரியில்லாமல் உள்ளே இருந்தார். ரொம்ப மன உளைச்சலாகி ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார். இப்போ அவர் வெளியே வந்த உடனே அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா அவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்குறோம். நாங்களாம் அவர் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இன்னும் தீர்ப்பு வரல. திருப்பி அவருக்கு பதவி கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது இன்னும் தீர்ப்பு ஒன்றும் வரல. அதனால் அவருக்கு கொடுக்கூடாதுன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.